السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد تعظيما وتكريما ومخبرا وآمرا: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى أبويه وآله وصحبه وسلم صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله صلى الله عليه وسلم. وقال تعالى في آية أخرى: وجعلنا من الماء كل شيء حي أفلا يؤمنون. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. புகழ் அனைத்தும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் குறைவின்றி நிறைவாக என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எல்லாம் புனிதமிகு ஜும்ஆவுடைய வேளையில் நல்ல பல செய்திகளை செவியுற்று செவனே அதன் அடிப்படையில் நமது வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நன்னோக்கில் நாம் எல்லாம் வருகை புரிந்திருக்கின்றோம், வர இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இதனை முழுமையாக ஏற்று இதன் முழு பயனையும் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. இதன் பரக்கத்தை கொண்டு நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளையும் நாட்டங்களையும் தேட்டங்களையும் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. நம்முடைய வியாபாரங்களில் பரக்கத்து செய்வானாக. நம்முடைய வருமானங்களில் அபிவிருத்தி செய்தல் புரிவானாக. நம்முடைய எல்லா விதமான கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி அருள் புரிவானாக என பிரார்த்தித்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன். கண்ணியத்திற்குரியோர்களே, இந்த உலகில் படைக்கப்பட்ட யாவும், ஏன் இன்னும் சொல்வதானால் உலகம் முழுவதும் கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தோடு அது அழிவுக்கு வரும் என்பது குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. எல்லாம் அழியக்கூடியது அல்லாஹ்வை தவிர என்கிற ஈமானோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த அழிவு என்பது ஒரே அடியாக ஒட்டுமொத்தமாக நிகழ்வது உலக முடிவின் நாளின் போது மட்டும்தான். அதற்கு முன்பு வரைக்கும் பருவநிலை மாற்றங்கள், சீதோஷண நிலை மாற்றங்கள் எல்லாம் மாறுவதின் காரணமாக இயற்கையினுடைய இயல்பு நிலை மாறி மனிதர்களுக்கும் உலகில் உள்ள ஜீவராசிகளுக்கும் சில விளைவுகளை, தாக்கங்களை கொடுப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் சமீபத்தில் உலகம் முழுவதும் எல் நினோ என்கிற ஒரு பருவமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. எல் நினோ அப்படின்னா என்ன அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணா, இந்த பசிபிக் பெருங்கடலுடைய மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடல் மேற்பரப்பினுடைய இந்த நீரினுடைய வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும். சாதாரண நாட்கள்ல இருக்கிறத விட இந்த கடலினுடைய மேற்பரப்புல வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இயற்கை காலநிலை மாற்றத்திற்கு
எல் நினோ அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லி இருக்கிறாங்க. இந்த எல் நினோ அப்படிங்கிறது பொதுவாக 2 to 7 வருஷ ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 1-2 வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லைண்டா 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம், இப்படி 2 to 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த எல் நினோவினுடைய அந்த காலநிலை மாற்றம் என்பது ஏற்படுவது வழமை. இதில் 9 முதல் 12 மாதங்கள் வரைக்கும், சில நேரங்களில் சில காலங்களில் 12 மாதங்களை விட அதிகமாக கூட இந்த எல் நினோ அப்படிங்கிற அந்த காலநிலை மாற்றம் என்பது நீடித்திருப்பது ஒரு வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. நீதிற்குரியவர்களே, இந்த எல் நினோ அப்படிங்கிற இந்த வார்த்தை ஸ்பானிஷ் லாங்குவேஜில் இருந்து எடுக்கப்பட்டது. ஏன் அதற்கு அந்த மொழியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா, இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த எல் நினோ அப்படிங்கிறது துவக்கமாகும். இது பெரும்பாலும் பெரு, ஈக்வடார் அப்படிங்கிற அந்த கடற்கரையினுடைய மீனவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அந்த பகுதியிலிருந்து தான் துவங்குது. அதனால அந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் இதற்கு எல் நினோ அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாங்க. இந்த எல் நினோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிறுவன் அல்லது குழந்தை இயேசு அப்படிங்கிற மாதிரியான பொருள் கொண்ட ஒரு ஸ்பானிஷ் லாங்குவேஜ். கணியத்திற்குரியவர்களே, இந்த எல் நினோ அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தா, சாதாரணமாக கிழக்கிலிருந்து வீசக்கூடிய அந்த வர்த்தக காற்றுன்னு சொல்லுவாங்க. காத்துல பல வகை இருக்கு. இதுல ட்ரேட் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வர்த்தக காற்று. இது வெதுவெதுப்பான கடல் நீரை ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவை நோக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திக்கிட்டே போகும். ஆனா இது சாதாரண ஒரு காற்று. இந்த எல் நினோ அப்படிங்கிற காலத்துல மட்டும் இந்த காற்று பலவீனமடைந்து அல்லது திசை மாறி வெப்பமான கடல் எந்த இடத்துல இருக்குமோ, குறிப்பாக பசிபிக் பெருங்கடலினுடைய மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு மொத்தமா போய் சேர்ந்து உலகம் முழுவதும் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது அப்படின்னு இன்னைக்கு சயின்டிஸ்ட்ல இருந்து இதனுடைய ஆய்வாளர்கள், அறிஞர்கள் எல்லாம் இது பற்றிய கருத்துக்களை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். சரி, இந்த எல் நினோவினால என்ன பாதிப்பு ஏற்படும் பார்த்தா, ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்பு. அதுல குறிப்பா இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை பலவீனம் அடைவதற்கான வாய்ப்பு. வளமையாக வருகிற அந்த தென்மேற்கு பருவமழை குறைஞ்சு போயிடும் அல்லது வராமலே போகும். சில மாநிலங்கள், இந்தியாவில் உள்ள சில மாநிலங்கள்ல வறட்சி, பஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. அதே போல இந்த வெப்ப அலைகள், ஹீட் வேவ்ஸ் சொல்லுவாங்க, இது அதிகமாக அந்த காலங்களில் வீசுவதற்கான வாய்ப்பு. இதனால விவசாய உற்பத்திகள் எல்லாம் பெருமளவில் பாதிக்கப்படும். இது இந்தியாவில் ஏற்படக்கூடிய விளைவு, தாக்கம், பாதிப்பு. அதே நம்ம தென் அமெரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா சில ஊர்களில் கனமழை, வெள்ளம், நிலச்சரிவு இது போன்ற ஒரு அபாயத்தை ஏற்படுத்தும். இந்த ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா இந்த மாதிரி நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா மழையே சுத்தமா வராம மழைப்பொழிவு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போகிறோம். இதனால வறட்சி ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் காட்டுத்தீ ஏற்படுவதற்கான அபாயம் அதிகமாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்பை இந்த எல் நினோ அப்படிங்கிற அந்த காலநிலை உருவாக்கி கொடுக்கிறது என்கிற ஒரு புள்ளி விவரத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்கள், உண்மையும் அதுதான். சமீப காலத்துல இந்தியாவில் பெய்யக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை போதிய அளவில் இல்லை, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் மழைக்காலம் தானே, ஆனா மழைங்கிறது அது மேகமூட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு, மழை இல்லை. அந்த தென்மேற்கு பருவமழை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த எல் நினோ அப்படிங்கிறது காலம் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இந்த குறிப்பாக ஜூன் 12ஆம் தேதியில எல்லாம் மேட்டூர் அணையை திறந்து விடுவாங்க. ஆனா இந்த சமயத்துல திறந்தே விடல. காரணம் என்னன்னா மழை பொழிவு இல்லை அப்படிங்கிறதுனால. இதனால தண்ணி ரொம்ப குறைவாகி இந்த காவிரி ஆற்றுப்படுகைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் மிகுந்த கவலை அடைந்து போதிய விவசாயம், அதற்கான நீரும் இல்லாமல் மிகுந்த ஒரு பாதிப்புல இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இது மட்டுமல்லாம காவிரிக்கு குறுக்கே மேகதாது அப்படிங்கிற ஒரு டேம், ஒரு அணையை கட்டி அந்த இடத்துல இன்னொரு அணையை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு கர்நாடகா ரொம்ப முனைப்பு காட்டிட்டு இருக்குது. தமிழ்நாடு அதை தடுக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கு. தண்ணி இல்லாம ஒரு பக்கம், அங்க நமக்கு மட்டும்தான் தண்ணி வேணுங்கிற மாதிரி இப்படியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீலகிரியில பாத்தீங்க அப்படின்னா சமீபமான இந்த நீலகிரி, கொடைக்கானல் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கடுமையான பஞ்சம், தண்ணியே இல்லை. எந்த அளவுக்கு அப்படின்னா
ஒரு சொட்டு கூட நாங்க வீணாகாம இருக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாம் இன்றைக்கு வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த எல் நினோ அல்லாஹ்வினுடைய நாட்டம் என்றாலும் அதற்கான ஒரு காரணம் வேண்டும் அல்லவா? அல்லாஹ் தான் ஏற்படுத்துகிறான், அதில் மாற்றம் கிடையாது. ஆனா அதற்கான ஒரு காரணம், அந்த காரணம் இந்த எல் நினோ அப்படிங்கிற இந்த ஒரு காலநிலை இந்தியாவில் கடுமையான வறட்சி ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழல். இன்னும் சொல்கிறார்கள், இது தொடர்ந்துச்சு அப்படின்னா தண்ணீர் பஞ்சம் மிக விரைவில் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உருவாகும் என்று இன்றைக்கு வானிலை அறிஞர்கள் எல்லாம் ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப தண்ணி அப்படின்னு எடுத்துட்டோம்னா மனிதன் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. உணவில்லாம கூட சில காலம் வாழ்ந்துடலாம். தண்ணீர் இல்லாமல் அவ்வளவு எளிதாக வாழ்ந்து விட முடியாது. ஆனால் தண்ணீருடைய மகத்துவத்தை நாம் எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம்? இன்றைக்கு அல்லாஹ்வினுடைய அருளால இந்த கோவை மாவட்டங்கள் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாம் தண்ணீர் பஞ்சம் அவ்வளவு எளிதாக ஏற்படுவது கிடையாது. அல்லாஹ்வின் கிருபையினால தண்ணீர் நிறைவாகவே நமக்கு கிடைக்கும். அதனாலவே என்னவோ நம்ம வீடுகள்லையும் சரி தெருக்கள்லையும் சரி பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே தண்ணி வீணா மோட்டர் நிறைஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கும். வீட்டை கழுவி விடுற அப்படின்னு சொல்லி லிட்டர் கணக்கு இல்லை, டன் கணக்கு இல்லை, அப்படி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுவெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். இறைவனுடைய அருட்கொடை, இது நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். இல்லை அப்படின்டா இதனால பல விளைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நீர் குறித்து இறைவன் பேசுவான் குர்ஆனில், வல்லாஹு அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌதிஹா. அல்லாஹ் தான் வானிலிருந்து நீரை இறக்கி வைக்கின்றான், இறந்து போன விவசாயங்களை எல்லாம் மீண்டும் உயிர்ப்பிக்க செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஃபீ ஸாலிக லஆயத்தல் லிகௌமி யஸ்மஊன். யார் இதனை செவிதாழ்த்தி சிந்திப்பதற்காக கேட்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி இந்த நீரில் இருக்கிறது என்று இறைவன் பேசுவான். தண்ணீரும் கூட இறைவனுடைய அத்தாட்சி தான். தண்ணீர் இல்ல, யோசிச்சு பாருங்க, தண்ணி இல்லாம இந்த உலகம் இயங்கவே இயங்காது. நீல் ஆம்ஸ்ட்ராங் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? நிலாவுல முதல்ல கால் வச்சவரா? அது சும்மா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கால் வச்சவருக்கு முன்னாடி வேற ஒருத்தர் பேர் வரலாற்று இடம் பெறவே இல்லை. இருந்தாலும் இந்த வரலாற்று குறிப்பையே நம்ம பேசுவோமே. இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் இந்த பூமிக்கு போய் இந்த நிலாவுக்கு போய் பூமியிலிருந்து நிலாவுக்கு போய் அந்த பூமியை பார்க்கிறாராம். அதை புத்தகங்கள்ல பதிவு செஞ்சிருப்பாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் saw the earth from the moon. நிலாவிலிருந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் பூமியை பார்க்கிறாரு. இட் appeared blue. உலகம் முழு பூமி முழுசா எப்படி தெரியுமா? ப்ளூ கலர்ல நீல நிறத்துல அவர் பார்க்கிறாரு. because water covers more than 2/3 of earth. காரணம் என்னன்னா அவர் சொல்றாரு, இந்த பூமி முழுவதும் 2/3 உலகம் முழுவதும் நீரால் தான் சூழப்பட்டிருக்கிறது. அதனால பூமியிலிருந்து நம்ம வானத்துக்கு போய் பார்த்தாலும் நிலாவுக்கு போய் பார்த்தாலும் பூமி நீல நிறத்துல தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதை புரி வைப்பதற்காகத்தான் இன்னைக்கெல்லாம் உலக உருண்டை நம்ம வாங்கணும் அப்படின்னா ப்ளூ கலர்லயே தான் சேல்ஸும் பண்ணுவாங்க. ஃபேன்சி ஸ்டோர்ல எல்லாம் நம்ம போய் பார்த்தா தெரியும் என்னன்னா உலகம் முழுவதும் நீரால் சூழ்ந்திருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து. அதே போல தமிழ் தாய் வாழ்த்து, அதை பத்தி பேசினா பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கெல்லாம் தமிழ் தாய் வாழ்த்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்ணிட்டு வர்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன அர்த்தத்தை சொல்ல தெரியுங்களா? தண்ணீரை ஆடையாக உடுத்தி இருக்கிற நிலம். இந்த பூமி தண்ணீரைத்தான் தன்னோட ட்ரெஸ்ஸாவே போர்த்தி இருக்குது, அணிஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்து தான் அந்த நீராடும் கடல் உடுத்த நிலமடதைங்கிற அந்த பாடலுடைய துவக்கமே. இன்னைக்கு அதை எல்லாம் அப்படியே ஓரம் கட்டிட்டு வர்றாங்கன்னு பாருங்க. இதை பத்தி பேசினா அரசியல் பேச வேண்டியது வரும். அப்ப அந்த பாடலும் கூட நீரை பற்றி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல மனித படைப்புக்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு படைப்பு அப்படின்னா அது தண்ணீர் தான் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா அல்லாஹ் கூட குர்ஆனில் சொல்லுவான், வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின் அஃபலா யுமினூன். இந்த உலகத்தில் உள்ள உயிருள்ள அத்துணை பொருட்களையும் நாம் நீரினால் தான் உருவாக்கி இருக்கிறோம், இதனை அவர்கள் நம்ப மாட்டார்களா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். இன்னும் ஆழமாக யோசித்து பார்த்தால் உயிருள்ள ஜீவராசிகள் மட்டுமல்ல, உயிரற்ற பொருட்கள் கூட தண்ணீருடைய தொடர்பு இல்லாமல் உருவாகாது. இரும்பை எடுத்தாலும் தண்ணீருடைய தொடர்பு தேவை,
தங்கம் போன்ற உலோகம் எடுத்தாலும் தண்ணீரின் தொடர்பு தேவை உருவாகுவதற்கு. ஏன் பிளாஸ்டிக்கை எடுத்தாலும் கூட அதற்கும் நீரினுடைய தொடர்பு ஏதேனும் ஒரு வகையில் இருந்தால் மட்டும்தான் அந்த பொருள் உலகில் உருவாக முடியும் என்கிற ஒரு விதியை வல்லோன் அல்லாஹ் இந்த உலகில் வைத்திருக்கிறான். ஆனால் நாம் அந்த நீரினுடைய முக்கியத்துவத்தை நாம் யோசித்து பார்ப்பதே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி ரஅய்துக தாபத் நஃப்ஸி, அல்லாஹ்வின் தூதரே உங்களை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். சொல்லுவோமா இல்லையா? உங்களை பார்த்ததுல எங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களை மீட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல ஹஜ்ரத் அபூ ஹுரைரா இதெல்லாம் நம்ம பொய்யா சொல்லுவோம். ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபாக்கள் எல்லாம் பெருமானாரை பார்ப்பதுதான் வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சி என்று விளங்கி இருந்தார்கள். ஆனால் உண்மையான வார்த்தை எடுத்து சொல்றாங்க, தாபத் நஃப்ஸி யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஆன்மா உங்களை பார்ப்பதினால் மகிழ்ச்சி அடைகிறது. வகுர்ரத ஐனி, என்னுடைய இரு கண்களும் உங்களை பார்ப்பதினால் குளிர்ச்சி அடைகிறது என்று ஒரு வார்த்தையை முதலாவதாக சொல்லிவிட்டு அடுத்து கேட்கிறார்கள், ஃபஅம்பிஇனி அன் குல்லி ஷை, ஒவ்வொரு பொருட்களினுடைய. இந்த சஹாபி கேட்கிற வார்த்தை உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், அக்ரிணை அப்படிங்கறதெல்லாம் கேட்கல. என்ன கேட்கிறாங்க? அம்பிஇனி அன் குல்லி ஷை, உலகில் உள்ள அத்துணை பொருட்களும் அதனுடைய துவக்கம் எங்கிருந்து துவங்கியது, ஆரம்பித்தது என்பதை பற்றி எனக்கு சில தகவல்களை கொடுப்பீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக ஒரே வார்த்தையில் முடித்தார்கள், குல்லு ஷைஇன் குலிக மின் மா, ஒவ்வொரு படைப்பும் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு படைப்புகளுமே அது நீரின் மூலமாகத்தான் படைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, நீர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்றதா இருந்தா யுனெஸ்கோவினுடைய முன்னாள் டைரக்டர் ஜெனரல் கொஷிரோ மட்சுரா அப்படிங்கிற ஒரு நபர் சொல்லுவாரு, வாட்டர் இஸ் ப்ராபபிலி த ஒன்லி நேச்சுரல் ரிசோர்ஸ் டு டச் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன். மனித வாழ்வினுடைய அத்துணை அம்சங்களுக்கும் அந்த தண்ணீர் தான் முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த அளவுக்கு அப்படின்னா, from agricultural and industrial development to the cultural and religious values embraced in society, சமுதாயத்தை சார்ந்திருக்கிற விவசாயமாக இருக்கட்டும், தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லா கலாச்சாரங்களும், இன்னும் சொல்வதானால் மத சடங்குகள் கூட இந்த நீரினால் தான் சூழப்பட்டிருக்கிறது. நீர் இல்லாமல் விவசாயம் மட்டுமல்ல, தொழில் வளர்ச்சி மட்டுமல்ல, ஒவ்வொரு சமுதாயத்தவர்களும் அவர்களுடைய சம்பிரதாயங்களை கூட செய்ய முடியாது. அனைத்தும் அந்த நீரை தொடர்பு கொண்டுதான் இருக்கிறது என்கிற ஒரு வார்த்தையை யுனெஸ்கோவினுடைய முன்னாள் டைரக்டர் சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் நீரை அறிந்திருந்தார்கள், புரிந்திருந்தார்கள். நாம் அறிந்தும் அறியாதது போல் வாழ்வதினால் இன்றைக்கு நீரினுடைய தேவை நிறைய ஏற்பட்டும் கூட விரயங்கள் நிறைய செய்யப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அறிவியல் படித்திருக்கிறோம் நாம் எல்லாம். அறிவியலுடைய ஆரம்பத்திலேயே 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நமக்கு சொல்லிடுவாங்க மனித உடல் எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு. அதுல குறிப்பா இந்த பூமி தட்பவெப்பநிலை சீராக இருப்பதற்கு தண்ணீரின் மூலமாகத்தான் அதனை சரி செய்து கொள்கிறது. அதே போல உடம்பினுடைய தட்பவெப்பநிலை சரியாக இருக்க வேண்டும் என்றால் உடலில் தேவையான நீர் சத்து இருக்க வேண்டும். எப்படி இந்த பூமியில தண்ணி இல்லைன்னா இந்த உலகம் வறட்சியில் பஞ்சத்தில் ஆழ்ந்து விடுமோ, அதுபோல உடலுக்கு தேவையான நீர் சத்து இல்லை என்றால் நிச்சயமாக உடலில் வறட்சி ஏற்பட்டு மரணம் வரைக்கும் கூட அது அழைத்து செல்லும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக அறிவியல் ஒரு தகவலை சொல்லுவாங்க, வாலிபர்களுடைய உடலை ஆய்வு செய்தால் 60% வரைக்கும் தண்ணீரால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் தான் நிறைஞ்சு இருக்கும். எலும்பு எடுத்தாலும் கூட இந்த எலும்பு திடமாக இருக்கிறது, ஆனால் தண்ணீர் இல்லாமல் அந்த எலும்பு இயங்க முடியாது. வாலிப பருவத்தில் 60-70% வரைக்கும் உடல் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. தண்ணீரை சார்ந்துதான் உடலமைப்பும் அமைந்திருக்கிறது. அதே போல இரத்தத்தில் 82% தண்ணீர் இருக்கிறது, மூளையில 70% தண்ணீர் இருக்கிறது, நுரையீரலில் 90% தண்ணீர் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு உள்ளுறுப்புகளும் தண்ணீரை கொண்டுதான் இயங்குகிறது, தண்ணீரினால் தான் உருவாகி இருக்கிறது என்கிற தகவலை எல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டும். அறிந்ததோடு கேட்டுவிட்டு நாம் அமைதியாக இருந்து விடக்கூடாது. அந்த தண்ணீருக்கான முக்கியத்துவம் என்ன, அதை நாம் எந்த அளவிற்கு பாதுகாக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் ஒரு தகவல் உண்மையிலேயே பார்த்தபொழுது ஒரு ஆச்சரியத்தில் வியப்பில் ஆழ்ந்து விட்டு. காரணம் என்ன தெரியுங்களா?
இந்த உலகத்துல 97% தண்ணீர் கடல்ல தான் இருக்கு. 97% தண்ணீர் கடல்ல தான் இருக்கு. மீதி ஆறு, குளம், ஏரி அல்லது நிலத்திற்குரிய நிலத்தடி நீர் இவைகள் எல்லாம் வெறும் 2%, 2.5% மட்டும்தான் குடிக்கிறதுக்கான தண்ணீர். இது 97% குடிப்பதற்கு தகுதியற்றது என்கிற ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் அந்த 2% குடிப்பதற்கான தண்ணீர் இருந்தும் கூட, இதிலும் என்ன ஒரு ஆச்சரியமான தகவல் தெரியுமா? அந்த குடிதல் நீரில் 2% பனிக்கட்டியாக உறைந்திருக்கிறது. 97% குடிப்பதற்கு தகுதியற்ற தண்ணீர் கடலில் இருக்கிறது. 2% குடிதல் நீர், அதில் 2% பனிக்கட்டியாக உறைந்து உலகம் முழுவதும் இருக்கிறது. வெறும் 0.5% தான் உலகம் முழுவதும் மனிதர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் குடிப்பதற்கு ஏற்றமான தண்ணீரை இறைவன் வைத்திருக்கிறான். ஆனால் அந்த 0.5% இந்த உலகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் வல்லோன் அல்லாஹ் எந்த அளவிற்கு ஆற்றலுடையவனாக மேன்மைக்குரியவனாக இருப்பான். 0.5% தான். 0.5% உலகம் முழுவதும் தான் அத்துணை மனிதர்களுக்கும் அத்துணை ஜீவராசிகளுக்கும் குடிப்பதற்கு தேவையான தண்ணீரை கொடுக்கிறான் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த 0.5% தண்ணீர்ல எத்தனை % நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியாது. ஆனா அதை கூட இன்றைக்கு நிறைய வீணடித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழல் தான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் ஒரு தகவல். வல்லோன் அல்லாஹ் நாம் மரணித்ததற்கு பிறகு முதலாவதாக தொழுகையை பற்றி கேட்பான். அப்படிதானே? நம்ம ஒத்த போயிட்டோம்னா அல்ல தொழுகை பற்றி விசாரிப்பான், அல்லது நோன்பு பற்றி விசாரிப்பான், அமல்களை பற்றி விசாரிப்பான், குணங்களை பற்றி விசாரிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபர்களுக்கு ஏற்றமாறு பல தகவல்களை சொல்லி இந்த சமுதாயத்திற்கு ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் வரும், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அவ்வல மா யுஸ்அலு அன்ஹு யௌமல் கியாமா, வல்லோன் அல்லாஹ் நாளை மறுமையில் ஒரு அடியாரிடத்தில் முதலாவதாக கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? மினன் நஈம், அவனுக்கு கொடுத்த அருட்கொடைகளை பற்றி கேட்கப்படும். அப்ப அல்லாஹ் அவனிடத்துல கேட்பானா, அலம் நுஸஹி லக் ஜிஸ்மக், உன்னுடைய உடலுக்கு நான் ஆரோக்கியத்தை கொடுக்கவில்லையா? ஆரோக்கியத்தை கொடுத்தனா இல்லையா? அதனை எப்படி பயன்படுத்தின? அந்த ஆரோக்கியத்தை கொண்டு எந்த அளவிற்கு நீ அமல் செய்தாய், நல்லது செய்தாய், பிறருக்கு உதவினாய் என்பதை இறைவன் கேட்டு அதன் தொடர்ச்சியில் உனக்கு தேவையான குடிதல் நீரை கொடுத்து உன்னுடைய தாகத்தை நான் தணிக்கவில்லையா, உயிர் வாழச் செய்யவில்லையா என்று வல்லோன் அல்லாஹ் முதலாவதாக குடிநீரை பற்றி, நாம் குடித்த நீரை பற்றி, நாம் செலவு செய்த நீரை பற்றி வல்லோன் அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்கிற தகவலையும் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக நாம் நினைப்பது போன்ற இபாதத்துகள், அமல்கள், தொழுகையை பற்றி மட்டும் முதலாவதாக கேட்கப்படாது. நாம் அனுபவித்த நிஅமத்துகளை பற்றி முதலாவதாக கேட்கப்படும். நாம் குடித்த தண்ணீர், நாம் குளித்த தண்ணீர், நாம் செலவு செய்த தண்ணீர், அத்துணை பற்றியும், தண்ணீரை பற்றி, உணவுகளை பற்றி கூட அல்ல. அதுவெல்லாம் அடுத்துதான். முதலாவதாக தண்ணீரை பற்றி கேட்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், தண்ணீரை நாம் எந்த அளவிற்கு சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். நிறைய தண்ணீர் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், ரப்பு தர்றான், நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய வீண்வரையம் செய்தாலும் கூட அதிலும் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒழு செய்கிற பொழுது கடந்து செல்கிறார்கள். நாம் எல்லாம் அறிந்ததுதான். இன்னும் சொல்வதானால் பல மஸ்ஜிதுகளுடைய ஒழு செய்யக்கூடிய இடங்களில் கூட இது எழுதப்பட்டிருக்கும். ஸஅத் ரலியல்லாஹு தஆலா ஒது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பெருமானார் கடந்து போறாங்க. பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் ஸஅத் ரலியல்லாஹு கிட்ட கேட்டாங்க, மா ஹாதா ஸர்ஃப், ஸஅத் இன்னும் இவ்வளவு வீண்வரையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏதோ கொஞ்சம் தண்ணி அதிகமா யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மள எல்லாம் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் போல, முஸ்லீம்ல சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். டேப் எல்லாம் தொடர்ந்து வைங்க, சுப்ஹானல்லாஹ், டேங்க்ல இருக்கிற அத்தனை தண்ணியும் அவங்களுக்கு மட்டும்தான் வேணும். அந்த அளவுக்கு டேப் சல்லுன்னு போகும். அதுல அடுத்தவங்க முகத்துல படுதா, காலில் படுதா, ட்ரெஸ்ல படுதா, அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. குறைவாக திருக வேண்டும், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்திருந்தும் கூட அதனை பற்றி சிந்தனை இல்லாத செயல்பாடு நமக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மா ஹாதா ஸர்ஃப் யா ஸஅத், ஸஅத் என்ன இவ்வளவு வீண்வரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆச்சரியத்தோடு ஒரு வினாவை முன்வைத்தார்கள். யா ரசூலல்லாஹ், அஃபில் வுது இஸ்ராஃபுன், வுதுவுல கூட இஸ்ராஃப் இருக்குதா?
இது அல்லாஹ்விற்காகத்தானே நாம் செய்கிறோம், தொழுவதற்காகத்தானே செய்கிறோம், குர்ஆனை தொடுவதற்காகத்தானே செய்கிறோம், இபாதத்து செய்வதற்காக பயன்படுத்துகிற தண்ணீரிலும் கூட வீண் விரயம் இருக்கிறதா என்று ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள் சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொன்னார்கள், இந்த வார்த்தை தான் பெரும்பான்மையான பள்ளிகள் உது செய்யும் இடத்தில் எழுதப்பட்டிருக்கும், பார்த்துவிட்டு நாம் அதனை படிக்கிறோமா இல்லையா, ஆனால் செயல்படுவது கிடையாது. சொன்னார்கள், நஅம் வ இன் குன்த அலா நஹ்ரின் ஜாரின், ஓடுகிற நதியில் நீ உது செய்தாலும் கூட அதிலும் கவனமாகத்தான் நீ உது செய்ய வேண்டும், அதிலும் இஸ்ராஃப் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆத்துக்கு போறோம், நல்ல தண்ணி சலசலன்னு போய்கிட்டே இருக்குது, அதுல என்ன இஸ்ராஃப்? எடுத்தா அந்த தண்ணி அங்கதான் போகும். ஆனால் பெருமானார் சொல்ல வருகிற நோக்கம் என்ன? தேவைக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவிற்கு இருந்துதான் நீங்கள் அந்த நதியிலிருந்து, ஆற்றிலிருந்து, குளத்திலிருந்து, ஏரியிலிருந்து தண்ணீரை எடுக்க வேண்டும். தேவைக்கு போக நீங்கள் எடுத்தால் அதுவும் இஸ்ராஃப் தான், வீண் விரயம் தான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதோடு மட்டுமல்ல, இந்த தண்ணீரினுடைய விளைவு பாதிப்பு எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த உலகத்தோடு முடியாது, கியாமத்து நாளிலும் தொடரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, மூன்று நபரிடத்தில் நாளை மறுமையிலே அல்லாஹ் பேச மாட்டான், வலா யன்துரு இலைஹிம், அவர்களுடைய முகத்தை கூட பார்க்க மாட்டான். அல்லாஹ் பேச மாட்டாங்கிறது இரண்டாவது. அந்த அடியார் வந்தால் அவருடைய முகத்தை கூட ஏறெடுத்து அல்லாஹ் பார்க்க மாட்டான். அதில் மூன்றாவது நபர் யார் தெரியுமா? பெருமானார் சொல்கிறார்கள், வர்ரஜுலுன் மனஅ ஃபضل மாஇன் ஃபயகூலுல்லாஹு அல்-யௌம் அம்னஉக ஃபضலி. இந்த ஹதீஸ் எதை சொல்கிறது என்றால், நம்முடைய தேவைக்கான தண்ணீர் போக அதிகம் இருக்கும் என்றால் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். இதுக்கெல்லாம் அப்படி இல்லை. பல வீடுகளில் நல்ல தண்ணி போட்டிருப்பாங்க, வாடகைக்கு ஒரு வீட்டில் இருப்பாங்க, தண்ணி அங்க 24 hours வரும், இல்ல டெய்லி ஏதோ ஒரு நேரங்கள்ல வரும், இல்ல ஒரு நாள் வரும். ஒரு குடம் தண்ணி பிடிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டா அந்த இடத்துலதான் கரண்ட் பில்ல உங்களுக்கு அந்த வாட்டர் ரீடிங் வந்து அதிகமாயிருங்கிற பயம், தண்ணி அதிகமாகும். இப்பெல்லாம் அந்த சிஸ்டம் கூட கொண்டு வரல, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதிகபட்சமா எவ்வளவு யூஸ் பண்ணாலும் 200 ரூபாவை தாண்டது இல்லை இல்லையா? எல்லோருக்குமே தெரியும். 200, 250 இந்த மாசம் அதிகமாயிடுச்சு. கரண்ட் பில் அதிகமாயிருக்கு, வாட்டர் ரீடிங் அதுவும் அதிகம். சரி, எப்படியா இருக்கும்? 500 ரூபா, 1000 ரூபாய் எதுவோ இருக்கட்டும். அல்லாஹ் அக்பர். இந்த 200 இருந்து 500 ரூபா வரைக்கும் அந்த ஒரு குடம் பிடிக்கிறதுனால அவங்க வந்து அதுல பங்கெடுத்துருவாங்களா? யோசிச்சு பாருங்க. அதே நம்ம வாடகைக்கு வச்சிருக்கிறோம், சரி சமமா ஷேர் பண்றோம். ஏதோ நீங்க ஒரு 50 ரூபா கொடுங்க, நான் ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படி சொன்னா கூட நியாயம். இன்னும் சொல்றதா இருந்தா அதை கேட்காமல் இருப்பதுதான் மனிதாபிமானம். அது அல்லாஹ்விற்காக நாம் அவருக்கு தண்ணீர் கொடுத்த நன்மை கிடைக்கும். ஆனா நம்ம தரமாட்டோம் தண்ணி. ஒருத்தன் தாகத்தோடு வந்து நிற்பாங்க, அவர் உடல்நிலை பார்த்து விட்டு அவருடைய ஆடை பார்த்து தண்ணீர் கொடுப்பதற்கு யோசிப்போம். ஆனால் நாளை அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? நாளை மறுமையில் அவர்களோடு பேச மாட்டான், முகத்தையும் பார்க்க மாட்டான். அவர் எப்படிப்பட்ட நபர் என்றால், மூன்றில் ஒருவர் வரஜுலுன் மனஅ ஃபضل மாஇன், தனக்கு தேவையான தண்ணீர் போக அதிகமான தண்ணீர் இருக்கிறது, அந்த தண்ணீரை யாரிடத்திலும் கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொள்கிறார். அந்த சமயத்தில் அல்லாஹ் கேட்பான், அம்னஉக ஃபضலி, நான் கொடுத்த தண்ணியை நீ தடுத்தையா? தண்ணியை சுயமா நீயா வந்து நீ எடுத்துக்கிட்டியா? உன்னுடைய முயற்சியில வந்துச்சா? மோட்டர்ல போர் ரிப்பேர் ஆனா தண்ணி வராது, அரசாங்க தண்ணி கொடுக்கலன்னா தண்ணி இல்ல, ஆற்றில தண்ணி வத்திருச்சுன்னா ஒன்றும் இல்லை. அப்படி இருக்க நான் உங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் கொடுத்தது, அதிலும் குறிப்பாக நீ உலகம் முழுவதும் இருக்கக்கூடியது, அதனை நீ தடுத்து வைத்தாயா என்று கேட்டுவிட்டு, மாலம் தஅமல் யதா, நீ எந்த கரத்தினால் நான் கொடுத்த நீரை தடுத்தாயோ அதன் காரணமாக என்னுடைய கருணை உனக்கு கிடைக்காது என்று இறைவன் துரத்தி விடுவான், நரகத்திற்கு அனுப்பி விடுவான். எவ்வளவுதான் அமல் செஞ்சாலும், ஒரு மீட்டர் தண்ணீர் கொடுக்கவில்லை என்றாலும் கூட, ஒரு லிட்டர் தண்ணீர் கொடுக்கவில்லை என்றாலும் கூட, நிறைய அமல்கள் செய்திருந்தாலும் நாளை அல்லாஹ் இப்படி சொல்லுவான், என்னுடைய அடியார்களுக்கு நான் கொடுத்ததிலிருந்து நீ தடுத்தாய், இப்பொழுது என்னுடைய ரஹ்மத்திலிருந்து நீ தடுக்கப்படுவாய், சொர்க்கத்திற்கு உனக்கு அனுமதி கிடையாது, நரகம் செல் என்று வல்லோன் அல்லாஹ் அவரை அனுப்பி விடுவான் என்று ஹதீஸ் பேசுகிறது. என்றால் கண்ணியத்திற்குரியவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதோடு
அடுத்தவர்களுக்கும் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்னும் சொல்வதானால் நீரினால் எவ்வளவு நன்மை கிடைக்கிறது தெரியுமா? நம்மள மௌத்தா போயிட்டு அதோட அமல் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும். இன்னைக்கெல்லாம் பல கொள்கைவாதிகள் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க மௌத்தா போயிட்டா அவங்க உசுரோட வாழ்ந்த அமல் அவங்களுக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணும் செய்ய தேவையில்லை, அது ஒண்ணும் பலிக்காது, அவங்களுக்கு போய் சேராது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். புகாரியில் திர்மிதியில் சஹீஹான ஹதீஸ்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கும். என்ன தெரியுங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் இன்ன உம்மி மாத்தத், என்னுடைய அம்மா வஃபாத் ஆயிட்டாங்க, என்னோட அம்மா தவறி போயிட்டாங்க. ஃபதஸத்தகு அன்ஹா, இப்ப அவங்களுக்காக நான் ஏதேனும் நன்மையான காரியத்தை செய்யலாமா, தான தர்மங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க உசுரோடு இருக்கிற வரைக்கும் அந்த அமல் அவங்களுக்கு, மொத்த போயிட்டு யாரும் அவங்களுக்கு அமல் செய்ய முடியாதுன்னு சொல்லி இருந்தா இல்ல முடியாதுன்னு சொல்லி இருப்பாங்க. நசையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் ஹஜ்ரத் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், எங்க அம்மா வஃபாத் ஆயிட்டாங்க, நான் போய் கேட்டேன், எங்க அம்மா வஃபாத் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு நீ ஏதாவது அமல்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்ட உடனே பெருமானார் சொல்கிறார்கள், நான் என்ன இப்படி கேட்டீங்க, என்ன வேணாலும் அவங்களுக்கு அமல் செய்யுங்க, அவங்களுடைய நியத்தை வச்சு விட்டுருங்க, அந்த சவாப் அவங்களுக்கு போகும். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, நான் ஏன் போய் சேராது, கட்டாயமாக அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற அமல் நன்மை அவர்களுக்கு போய் சேரும். மரணித்தாலும் கூட மரணித்தவர்களுக்காக ஹயாத்தோடு இருப்பவர்கள் குர்ஆன் ஓதுவதன் மூலமாக, தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக, சதகாக்கள் செய்வதன் மூலமாக, நிறைய தொழுகைகள் தொழுவதன் மூலமாக, எல்லா அமல்களின் மூலமாக நன்மைகள் அவர்களுக்கு சேர்க்க முடியும் என்பதற்கு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை மிக தெளிவான ஆதாரங்களை கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் இது. அவர் சொல்லுங்க, ஏன்பா போய் சேராது, தாராளமா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறாங்க, ஃபஅய்யு ஸதகதி அஃதல் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் செய்கின்ற தான தர்மங்கள், மரணித்தவர்களுக்காக செய்கின்ற தான தர்மங்கள் உணவு சிறந்ததா அல்லது வேறு ஏதேனும் அமல்கள் சிறந்ததா என்பது போன்ற கேள்வியில் எந்த சதகா சிறந்தது என்று கேட்கிற பொழுது பெருமானார் சொல்கிறார்கள், சக்யுல் மா, தாகித்தவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதுதான் மரணித்தவர்களுக்கு செய்யக்கூடிய அமல்களில் மிக சிறந்தது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், மரணித்தவர்களுக்காகவே இந்த அமல் போய் சேரும் என்றால், உயிரோடு இருக்கிற பொழுது நம் குடும்பத்தினர்களுக்காக நமக்காக நியத்து வைத்து தேவையுடையவர்களுக்கு நீரை புகட்டுகிற பொழுது அந்த நன்மை ஏன் நமக்கு கிடைக்காது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நிறைவாக ஒரே ஒரு தகவலை சொல்லி நான் முடித்துக் கொள்வேன். நாளை மறுமையில் நடக்கின்ற நிகழ்வை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் எல்லா மக்களும் ஒட்டுமொத்தமாக வரிசையாக நிற்க வைக்கப்படுவார்கள் விசாரணைக்காக. ஒவ்வொருவருக்குமான விசாரணை முடிந்ததற்கு பிறகு நரகவாதிகள் நரகத்திற்கும் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கும் அனுப்பப்படுவார்கள். அந்த சமயத்தில் நரகவாதியில் இருந்து ஒரு மனிதர் சொர்க்கவாதிகளை கடந்து செல்வார். அப்போ பார்க்கிற பொழுது சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நபர் அங்க இருப்பாரு. நரகத்துக்கு போகக்கூடிய மனிதர் கேட்பாராம், யா ஃபுலான் அமா தذكر يوم استسقيت فسقيتك شربة. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல வாழுகிற பொழுது தாகம் எடுத்து என்னிடத்தில் வந்து நீர் கேட்டீர்கள், நான் உங்களுக்கு நீர் கொடுத்தேனா இல்லையா? இதை கொஞ்சம் நீங்க நினைவுபடுத்தலாமா இல்லையா? அந்த இடத்திலும் கூட சிபாரிசை எதிர்பார்க்கிறார்கள் நரகவாதிகள். எதை சொல்லி எதிர்பார்க்கிறார்கள்? தான் கொடுத்த ஒரு மீட்டர் நீரை சொல்லி. நிறைய அமல்கள் அல்ல, அமல்கள் எல்லாம் இஹ்லாஸ் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. ஆனால் தாகித்த வாயிற்கு தண்ணீர் கொடுப்பது என்பது இஹ்லாஸ் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் அதன் மூலமாக பயனடைகிறார். அதனால் அந்த நரகவாதி கேட்பாரு, சொர்க்கத்துக்கு போறவரை பார்த்து, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தண்ணி கொடுத்த இல்லையா, இதை வச்சு அல்லாஹ்ட்ட ஏதாவது எனக்காக நீங்க பேசக்கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே அவருக்காக அந்த சொர்க்கவாதி ஷஃபாஅத் செய்வார். உடனே வல்லோன் அல்லாஹ் அவரை நரகிலிருந்து விடுவித்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று மலக்குகளிடத்தில் பணி கட்டளையிடுவான் என்பதை நாம் பார்க்கிற பொழுது, கண்ணியத்திற்குரியோர்களே, தாகித்த வாய்க்கு தவித்த வாயிற்கு தண்ணீர் கொடுக்கிற அந்த ஒரு மிடர் சொர்க்கத்திற்கான காரணமாக ஆகிற பொழுது எந்த அளவிற்கு நீரை பயன்படுத்த வேண்டும், சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறதோ அதே அளவிற்கு தேவையுடையவர்களுக்கு நீரை குடிப்பதற்கு மட்டுமல்ல குளிப்பதற்கும் கூட தேவை இருந்தால் கொடுப்பதுதான் சொர்க்கத்திற்கான காரணமாக அமைகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். எனவே நீரை தேவைக்கு பயன்படுத்த
பயன்படுத்துவது நாம் வறட்சியிலிருந்து பாதுகாப்பதற்கும் தேவையுடையவர்களுக்கு கொடுப்பது நாளை மறுமையில் நரகில் இருந்து பாதுகாப்பதற்கான ஒரு வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சிக்கனமாக நீரை பயன்படுத்தி பஞ்சமில்லாத வறட்சி இல்லாத நல்லதொரு இந்தியாவையும் நல்லதொரு உலகத்தையும் என்றென்றும் வல்லோன் அல்லாஹ் வைத்திருப்பானாக. தேவையுடையவர்களுக்கு நீரை கொடுத்து அதன் மூலம் உலகிலும் நாளை மறுமையிலும் நிறைய நிறைய சவாபுகளை பயன்களை பலன்களை பெறக்கூடிய நல்ல தௌஃபீக்கை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.